Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 10 of UGTRB and we are discussing Charlotte Perkins Gilman's short story, The Yellow Wallpaper. The Yellow Wallpaper is a short story which has a female narrator. And the female narrator is supposed to be an unreliable narrator because and the female narrator mental condition is deteriorating. Basically, we know that this woman is sick. She was a writer and she was prevented from writing. The husband is a physician. And this particular narrator was also the mother of a child, and the child is not now in her hands, and the child is being cared by one person by name Mary. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கு. இப்போ நமக்கு ஸ்டோரி என்ன சொல்லுது அப்படின்னா, they are not in their own residence, they are in a country house. It is a colonial mansion. இந்த colonial mansion அப்படிங்கும்போது it is somebody else place. And இந்த colonial mansionக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு. என்ன அப்படின்னா, it was unoccupied house for a long time. ஏன் அது unoccupied அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போன கிளாஸ்ல ஆர்கியூ பண்ணோம். நம்ம அந்த டெக்ஸ்ட்ல இருந்து இன்ஃபர் பண்ணி பார்த்தோம். Why was it unoccupied? ஏன் அது வந்து unoccupied இருந்தது? Replies? 3 miles away from tea. No, அது unoccupied இருந்தது. யாருமே அதை ஆக்கியூபை பண்ணாம இருந்தாங்க. அது 3 miles away. Supernatural. அதுவா அல்லது லா சூட்டா? அந்த கலோனியல் மேன்ஷனுக்கு நிறைய ஹேர் இருந்தாங்க. அந்த ஹேயருக்குள்ளார ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அதுல ஒரு லா சூட் இருந்தது. அதனால அந்த வீடை வந்து அப்படியே பூட்டியே வச்சிருந்தாங்க. பட் ஒன்ஸ் இட் வாஸ் a nursery. அந்த நர்சரி வந்து அந்த பர்டிகுலர்லி இந்த அப்ஸ்டேர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ரூம் வந்து ஒரு நர்சரி ரூமாக இருந்தது. அண்ட் அந்த நர்சரி ரூம்ல நிறைய விண்டோஸ் இருந்தது, நிறைய வால்பேப்பர்ஸ் இருந்தது, நிறைய அந்த சில்ட்ரனுக்கு அட்ராக்ட் பண்ற மாதிரி விஷயங்கள் இருந்தது. அதே மாதிரி சில்ட்ரன் டெரரைஸ் பண்ற மாதிரி ஒரு எல்லோ வால்பேப்பர் இருந்தது. அந்த மாடியில இருந்து இட் இஸ் a secluded place. அங்க இருந்து என்ன பண்ணலாம், நீங்க உலகத்தை பார்க்கலாம், பட் நீங்க உலகத்தை டைரக்டா என்கவுண்டர் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு பி பிஹைண்ட் த வால். அந்த மாதிரி ஒரு ஐசோலேட்டட் பிளேஸ்ல தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. The protagonist, the female speaker, she is a sickly person and she is down with nervous disorder. Particularly, she is found to be hysterical. அப்படிங்கிறது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் பயப்படுவாங்க, இல்லாத விஷயங்களை இருக்கிற மாதிரி அவங்களே கற்பனை பண்ணிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அந்த மாதிரி ஒரு மென்டல் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஒரு உமன். அவங்க ரொம்ப பிசிக்கலி டவுனா இருக்காங்க, மென்டலி டவுனா இருக்காங்க. அதனால டாக்டர் ஹேஸ் அட்வைஸ் தட் ஷீ ஷுட் ஸ்டே நெயில் டு த பெட். பெட்டில் படுத்த படுக்கையா தான் இருக்கணும், எதுவும் எழுத முயற்சி பண்ணக்கூடாது. பர்டிகுலர்லி நமக்கு இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, scene 1 scene 2ல இந்த வீட்டுக்கு அவங்க ஒரு 3 மாசம் ரெண்டல்ல வந்திருக்காங்க. அது சம்மர் டைம். அப்போ அந்த ரெண்டல்ல வந்திருக்கும் போது அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னா, இந்த ஒய்ஃபை கொண்டு போய் அந்த மாடி ரூம்ல விட்டுட்டு அதை இருந்து அவங்கள லாக் பண்ணிடுறாரு. அவங்க தனியா இருக்கும் பொழுது அந்த ரூம் நல்லா தான் இருக்கு, பட் ஒரே ஒரு எல்லோ வால்பேப்பர் அவங்கள டெரரைஸ் பண்ணுது. ஏன் அப்படின்னா, அந்த எல்லோ வால்பேப்பர் அப்பியர்ஸ் டு ஹேவ் சம் ஸ்ட்ரேஞ்ச் இமேஜ். அதுல நிறைய பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்னுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று டிஸ்டர்பிங்கா இருக்கு இவங்களுக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அடைப்பட்ட ரூம்ல நான் இருக்க விரும்பல, கீழே கார்டனுக்கு போகணும், அங்க இருக்கக்கூடிய ஆலைக்கெல்லாம் போகணும்னு கேட்கறாங்க. பட் ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு, இல்லம்மா நீ ரொம்ப சிக்கா இருக்கிற, அதனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல ஏதோ ஒன்று டிஸ்டர்பிங்கா இருக்கு இங்க. there is something strange about the wallpaper. அந்த வால்பேப்பருக்கு பின்னாடி, அந்த பேட்டர்னுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று ஒளிஞ்சிருக்கு, அது என்கிட்ட வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கும் போது இது எல்லாமே உங்களுடைய மைண்ட் ஒர்க். அப்ப அந்த ஹஸ்பண்ட் தெளிவா சொல்றாரு, யூ ஆர் வெரி வெரி இமேஜினேட்டிவ், யூ ஆர் ஃபேன்சியிங் தட் there is something which is present. எனக்கு எதுவுமே தெரியல, ஆனா உனக்கு தெரியாதது உனக்கு தெரியுது அப்படின்னு நீ கிளைம் பண்ற. உன் மைண்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கு. சம்மரைஸ் பண்ணிட்டேனா டீச்சர்ஸ்? செக்ஷன் 1 செக்ஷன் 2 சம்மரைஸ் பண்ணியாச்சு. டோட்டலி எத்தனை செக்ஷன்ஸ்? 12 sections, sir. Beautiful.
அப்படியே கொஞ்சம் இன்டராக்டிவாக இருப்போம். அப்பதான் உங்களுக்கும் ரீகால் பண்ண முடியும். அப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ள என்ன அப்படின்னா, அந்த ஹஸ்பண்ட் வந்து எல்லா நேரமும் அங்க கீழே இருக்க முடியல. ஏன் அவரால் அந்த வீட்டிலே இருக்க முடியல? பிகாஸ் ஹி இஸ் அ ஃபிசிஷியன், ஹி ஹேஸ் டு டிராவல் டு டிஃபரெண்ட் பிளேசஸ். ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால என்ன பண்றாருன்னா, இவருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம அவ பக்கத்துல போகாத நேரம், அந்த மாடியில அவ இருக்கிறா, அவ அந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு தெரியாம ஒருவேளை இவ ரொம்ப ஆக்டிவா இருக்காளோ, ரொம்ப இன்டெலெக்சுவலான அதுவும் மைண்ட் எதுவும் யூஸ் பண்றாளோ, அவ ஏதாவது ஒரு சீக்ரெட் டைரி எதுவும் மெயின்டைன் பண்றாளோன்னு அவருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. அதனால அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கணும். இவளை வந்து அந்த மாதிரி ஒரு இன்டெலெக்சுவல் ஆக்டிவிட்டியில அவ இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமா அந்த ஹஸ்பண்ட் இருந்தார். ஏன் அப்படின்னா, அவரை பொறுத்த மட்டும் திஸ் இன்டெலெக்சுவல் ஆக்டிவிட்டி இஸ் நாட் ஃபார் த உமன் ஹூ இஸ் சிக். ஏன் அப்ப இதுதான் விமனுடைய கண்டிஷனாவே இருந்தது. நீங்க ஒருவேளை இன்டெலெக்சுவல் ஆக்டிவிட்டிக்குள்ளார என்டர் ஆகுறீங்கன்னா யூ வில் பிகம் சிக். அதனால நீ வந்து வேண்டாம், அது அவரு மேனுடைய ஒர்க், நீ அதை செய்யாத. நீ வந்து செய்யக்கூடிய அந்த குழந்தை குட்டிகளை பார்க்கறது, வீட்டை அரேஞ்ச் பண்றது, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி வேலையை மட்டும் செய்ய அப்படிங்கிற மாதிரி ஆண் ஆதிக்க உலகம் பெண்களுக்கு சொல்வதை போலதான் இங்க ஒரு சிம்பாலிக் போர்ட்ரேயல் இருக்கு. அப்ப இந்த ஜான் என்ன பண்றாருன்னா, he brings his sister. Who is the sister of John அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. Who is the sister? ஜெனி. அந்த ஜென்னி அப்படிங்கிற கேரக்டரை கொண்டு வர்றாரு. அவங்க வர சொல்றாரு, அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்கள பத்தி நமக்கு செக்ஷன் 3ல இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்னியை பத்தி சொல்லும்போது அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, ஷீ இஸ் அ பர்ஃபெக்ட் ஹவுஸ் கீப்பர். வீட்டில் எல்லாத்தையும் பக்கவா வச்சுக்கக்கூடிய, மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு வேலையை செய்பவர். அவருக்கு இன்டெலெக்சுவல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதுல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஹவுஸ் கீப்பிங், டொமஸ்டிக் ஒர்க் செய்யறதுல அவங்க ஒரு எக்ஸ்பர்ட். ஷீ லவ்ட் த ஜாப். அதே நேரத்தில் தன்னுடைய அண்ணன் வந்து இவர்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க அண்ணி இருக்கால்ல, அவ வந்து ரொம்ப இல்லா இருக்கா, ரொம்ப முடியாம இருக்கா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பிகாஸ் ஷீ இஸ் இன்டெலெக்சுவல். She is indulging in intellectual activity. She is imagining things. She is fancying things. அந்த ஃபேன்சி பண்றத அவ எழுத முயற்சி பண்றா. அந்த எழுத முயற்சி பண்ணும்போது இட் டிஸ்டர்ப்ஸ் ஹர் அப்படின்னு ஒரு தகவலை கொடுத்துதான் ஜான் வந்து ஜென்னியை கூட்டு வந்திருக்கா. அப்ப இவ என்ன பண்றா அப்படின்னா, அந்த கண்ணுல விளக்கன்னு ஊத்திக்கிட்டு பாக்குற மாதிரி இவளை க்ளோஸா மானிட்டர் பண்றா. அப்ப அவ க்ளோஸா இருக்கும்போது நம்ம நரேட்டர் வந்து என்ன பண்ணல, எந்த விஷயத்தையும் திங்க் பண்ணாம ரொம்ப அமைதியாவே இருக்கா. அந்த பெட்ல படுத்துக்கிட்டே இருக்கிறா. ஆனா அவ அங்கிட்டு போனோட என்ன பண்றா, she starts observing things around. எல்லாத்தையுமே என்ஜாய் பண்றா, எல்லாத்தையுமே அந்த டைரி என்ட்ரியில நோட் பண்றா. பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவளுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காவே இருக்கு. என்ன டிஸ்டர்பிங்கா இருக்கு? அந்த வால்பேப்பர். அந்த எல்லோ வால்பேப்பர். அந்த எல்லோ வால்பேப்பர்ல ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்னுக்கு பின்னாடி ஒரு ஃபார்ம்லெஸ் ஃபிகர் ஒரு மறைஞ்சு இருக்கு அப்படின்னு இவ நம்புறா. அந்த ஃபார்ம்லெஸ் ஃபிகர் மற்ற யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல, யாரை மட்டும் தான் டிஸ்டர்ப் பண்ணுது? நரேட்டர். இந்த நரேட்டரை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணுது. ஏன் அப்படி டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு இருக்க பிரச்சனைய யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணுது. Sometimes the supernatural chooses persons through which it can speak to the world. அதனாலதான் நீங்க நார்மலா ஸ்பிரிட்ஸ் ஏன் சார் உங்களை விசிட் பண்ணுது அப்படின்னா, இந்த உலகத்துல வேற யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலி ஆல் தீஸ் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ், பி இட் காட் ஆர் தி அதர் spirits, they visit you because they think that you are the right person through whom they can talk to the world. அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா, அந்த எல்லோ வால்பேப்பர்ல அந்த பேட்டர்னுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபீமேல் இமேஜ், பின்னாடி வந்து மொதல் ஃபார்ம்லெஸ் ஃபிகர்னு சொல்லுவாங்க. இந்த செக்ஷன் தொடங்கும் போது பின்னாடி பாத்தீங்கன்னா, நாட் ஒன் பட் மெனி, பட் ஆல் தீஸ் ஃபார்ம்ஸ் ஆர் ஃபீமேல் ஃபார்ம்ஸ். இந்த ஃபீமேல் ஃபார்ம்ஸ் have been prevented from appearing to the world of men. They lacked agency. Agency அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லை, அவங்களால வெளி உலகத்திட்ட பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தார்கள். அப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஒரு ரைட்டர்னு தெரியுது, இவங்க கொஞ்சம் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்றாங்க, தன்னுடைய இன்டெலெக்டை யூஸ் பண்றாங்கன்னு தெரியுது. அப்ப இவங்க கிட்ட ஏதோ சொல்ல வர்றாங்க. அவங்களுடைய கஷ்டத்தை ஒருவேளை ஷேர் பண்ண வரலாம், அல்லது
அவங்களுடைய நிலையும் இவங்களோட நிலையும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஈஸியா சிங்க் ஆகுறது. அதனால அந்த ஃபார்ம்லெஸ் இமேஜ் என்ன பண்ணுது, அப்படியே இவங்கள என்ன பண்ணுது, இவங்கள்ட்ட பேசுறதுக்கு வர்ற மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க ஃபீல் பண்றாங்க. இதுதான் நம்ம செக்ஷன் 3ல இருக்கிறது. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர்? அப்ப இதுல நமக்கு அந்த டெக்ஸ்டுக்குள்ளார போய் ஒரு சில phrases எல்லாம் அப்படியே எடுத்து போட்டிருக்கேன். என்ன முக்கியமான phrases அப்படிங்கும்போது, there is some information about Jenny. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், Jenny is a perfect housekeeper. She is a perfect and enthusiastic housekeeper. ரொம்ப enthusiastic இந்த ஒர்க்கை செய்யறதுல இவங்களுக்கு வேற எந்த ஒர்க்கும் எதுவும் அதிக நாட்டம் இல்லை. அப்போ இவங்களுக்கு பெரிய நாட்டமே என்ன, இந்த வீட்டு வேலை பார்க்கறது தான். சார் இதுல என்ன சார் பெரிய இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னா, இது ஒரு ஃபெமினிஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல there were a group of women, majority of women, they were happy with doing domestic chores alone. ஆனா எல்லா பெண்களுக்கும் domestic chores பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு they were not at all happy with domestic chore. They wanted to step onto the roles that men alone were doing. What is that? It is called the intellectual role. Women, அவங்க நிறைய women, majority of the women வந்து ஒரு இமோஷனல் ரோல், இமோஷனல் டொமைன்ல மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த கன்ஃபைன்டு ரோல்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பி, மானிட்டர்டு ரோல்ஸ் எல்லாம் ஹாப்பி. பட் ஒரு சில விமன் என்ன பண்ணாங்கன்னா, they were enlightened women. அவங்க கொஞ்சம் அறிவாளியான பெண்கள் இருந்தாங்க. அந்த அறிவாளியான பெண்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் நமக்கு திறமை கொடுத்திருக்கிறார், அந்த திறமை ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம். அதனால அதுல ஒரு முக்கியமான எபிலிட்டி தான் ரைட்டிங், ஸ்பீக்கிங், ஆக்டிங், டான்சிங் அப்படின்னு ஓப்பனா வந்து வெளி உலகத்திற்கு எனக்கு இந்த திறமை இருக்குன்னு சொல்ல முயற்சி பண்ணாங்க. இந்த உலகம் அவர்களை என்னவா பார்த்துச்சு, ஈவில் ஒன்ஸா பார்த்துது. ஏன் அப்படின்னா அந்த காலத்துல இருந்து இந்த பேட்ரியார்கி என்ன நினைச்சிச்சு அப்படின்னா, இந்த ஹையர் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே ஆண்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது, பெண்களுக்கு மறுக்கப்பட்டது. கடவுள் வந்து ஆண்களுக்கு மட்டும் தான் கொடுத்தாரு, பெண்களுக்கு கொடுக்கல அப்படின்னு ஒரு கேட்டகரைசேஷன் வச்சிருந்தாங்க. அதனால ஒரு சில பெண்கள் வந்து தவறானவர்களாக பார்க்கப்பட்டார்கள், அது தீய சக்தியால பொசஸ் பண்ணப்பட்டவங்களாக பார்க்கப்பட்டார்கள். அப்ப ஜெனி எந்த டைப் ஆஃப் கேரக்டர் அப்படின்னா, she is a pakka submissive woman. Is the idea clear, teachers? Yes, sir. அவங்க அந்த மாதிரி டைப். இவங்க வந்து கொஞ்சம் என்லைட்டன்டான ஒரு ஃபெமினிஸ்ட் கேரக்டர். ஆனா இந்த ஃபெமினிஸ்ட் கேரக்டருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உலகத்துல மறைஞ்சு வாழ வேண்டியது இருக்கு. நீங்க பார்க்கணும், இந்த வேவ்ஸ் ஆஃப் ஃபெமினிசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசம், செகண்ட் வேவ் ஃபெமினிசம், தேர்ட் வேவ் ஃபெமினிசம் அப்படின்னு இப்போ ஃபோர்த் வேவ், ஃபிஃப்த் வேவ்லாம் சொல்லிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசம்னா என்ன? Have you heard of first wave feminism? கேட்டிருக்கீங்களா டீச்சர்ஸ்? Yes, sir. What is first wave feminism? யாராவது ஒருத்தர் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். Suffrage Act. ஓகே, சஃப்ரேஜ் ஆக்ட். வேற? உமன்ஸ் வந்து மென்னோட நேம்ல வந்து எழுதுவாங்க சார். ஓகே, அந்த டைம் பீரியட் ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஞாபகம் வருதா? The first wave feminism அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது டேட்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. What are the various waves of feminism? எந்த டைம்ல இருந்து எந்த டைம் பீரியட் வந்து ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசம், எந்த டைம்ல இருந்து எந்த டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்க வீட்ல போய் கண்டுபிடிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசம் எந்த டைம்ல இருந்து எந்த டைம், செகண்ட் வேவ் ஃபெமினிசம் எந்த டைம்ல இருந்து எந்த டைம், வாட் ஆர் த டிஃபைனிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த 3 waves of feminism. அதை நம்ம ஃபெமினிசம் படிக்கும்போது டீடைலிங்கா பார்ப்போம். இல்லை அப்படின்னா நம்ம சேனல்ல வீடியோஸ் இருக்கு, அதை கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்க. ஓகே, அதுல நல்ல டீடைல்டா டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். யூஜிடிபி ஓல்டு வீடியோஸ்லையும் இருக்கு, அல்லது நியூ பிஜிடிஆர்பி வீடியோஸ்லையும் யூ ஹாவ் வீடியோஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஆன் ஃபெமினிசம். சரி, ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசம் ஏறக்குறைய 1848ல இருந்து ஓகே ஒரு 1963 வரைக்கும். செகண்ட் வேவ் 1963ல இருந்து 1992 வரைக்கும். அப்புறம் 1992ல இருந்து 2000 வரைக்கும் அந்த தேர்ட் வேவ். அதுக்கப்புறம் வேற ஒரு வேவ் இருக்கு. இப்போ the first wave feminism
அப்படின்னு அந்த ஃபெமினிசத்துல பாத்தீங்கன்னா இந்த விமென் தே வேர் trying to experiment with all the attributes, all the talents that they have, but என்ன பண்ணாங்க, they were highly imitative. எழுதணும்னு முயற்சி பண்ணாங்க, பேசணும்னு முயற்சி பண்ணாங்க, ஆனா மேக்சிமம் அவங்க சொன்ன வந்தது ஃபோக்கஸ் வந்து ரைட்டிங்ல. இப்ப அந்த ரைட்டர்ஸ் ஆகணும்னு முயற்சி பண்ணும்போது கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஆண்கள் எப்படி இலக்கியங்கள் படைத்தார்களோ, ஆண்கள் எப்படி திறனாய்வு செய்தார்களோ, கிரிட்டிசிசம் எப்படி அவங்க அட்டம் பண்ணாங்களோ அதே மாதிரி அட்டம் பண்ணாங்க. எந்த மாறுதலும் இல்லை. இன்னொன்னு என்ன அப்படின்னா, தேவர் ஹைடிங் பிஹைண்ட் சூடோனிம். ஏதோ ஒரு மேல் ஐடென்டிட்டி, ஒரு நேம் எடுத்துக்கிட்டாங்க, அந்த நேமுக்கு பின்னாடி ஒளிந்திருந்து தான் அவங்க ரைட்டர்ஸா இருந்தாங்க, ஒரு கிரியேட்டரா இருந்தாங்க, ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாங்க. அதான் ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசம். இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? Yes, The sir. second wave feminism, it is called the rebellious phase of feminism. பெண்கள் வெளியே வந்து என்ன பண்ணாங்கன்னா, they fought for equal rights. அப்ப நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஏறக்குறைய அந்த ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசத்துல இருக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜி தான் இங்க கொடுத்துருக்கு. என்னன்னா அவங்க ரைட்டர், ஆனா அவங்கள வந்து என்ன பண்றாங்க, கண்ட்ரோல் பண்ணியே வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ளார ஜென்னியை பத்தி இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஜென்னி இஸ் a very perfect and enthusiastic housekeeper. அவங்களுக்கு வேற எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வீட்டு வேலை செய்யறது, வீட்டை நல்லா பாதுகாத்துக்கிறது. ரெண்டாவது அவங்களுடைய ஒர்க் என்ன, வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஜெனி இன் த ஓல்டு கலோனியல் மேன்ஷன் அப்படின்னா, ஷீ இஸ் அப்பாயிண்டட் அஸ் a கேர்டேக்கர். இந்த நம்ம நரேட்டரை பார்த்துக்கிறதுக்கான வேலையை அவங்க கையில ஒப்படைச்சிருக்காரு. அவங்க in the absence of John, she becomes John. ஜான் இல்லாத போது அந்த ஜானுடைய வேலையை செய்யற ஒர்க் யாருக்கிட்ட இருக்கு, யாருடைய கையில இருக்கு, ஜெனியோட கையில இருக்கு. அப்ப அந்த மாதிரி அவங்க ஒரு மேல் மாதிரியே பிஹேவ் பண்றாங்க. அவங்க ஃபீமேலா இருந்தா கூட இவங்கள வந்து ஒரு ஃபீமேலா பார்க்காம, ஒரு ஃபீமேல் இன்னொரு ஃபீமேலை பார்க்குற மாதிரி பார்க்காம, ஒரு ஃபீமேல் வந்து ஒரு மேலா மாதிரி நின்று இவங்கள வந்து வாட்ச் பண்றாங்க. அவங்க என்ன ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜான் என்ன பிலீவ் பண்ணாரோ அதே தான் இவங்களும் பிலீவ் பண்றாங்க. ஏன்னா ஜான் சொன்னது அப்படியே கேட்கிறார், பேரட் மாதிரி. என்ன அப்படின்னா, அவங்க அண்ணி வந்து எழுதுறா, அந்த எழுதுறது அவளை சிக்காக்குது. எழுதணும்னா சும்மா எழுத முடியாது. யூ ஹாவ் டு திங்க் அ லாட். வென் யூ திங்க் அ லாட், யுவர் பாடி பிகம்ஸ் வீக். அதனால தான் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸுக்கு வந்து அதிக சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்துல நல்ல கிரேட் பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா, ஐடியாலஜிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, தே செட் a good package for teachers. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்லலாம், என்ன ஒரு 8 மணி நேரம் தானே, 3 மணி நேரம் தானே ஒரு நாளைக்கு, ஸ்கூல்ஸ்ல 8 மணி நேரம் பிளஸ் அதர் ஹவர்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க சும்மா வந்து ஸ்கூல்ல மட்டும் பாடம் நடத்துறது கிடையாது. அதே மாதிரி காலேஜ் ஹையர் எஜுகேஷன் போனீங்கன்னா ஃபுல் 55 மினிட்ஸ் நீங்க என்கேஜ் பண்ணியே ஆகணும். அப்போ ஃபுல் 55 மினிட்ஸ்னா ஒரு நாளைக்கு 2 hours 3 hours 4 hours சில நேரத்தில் நீங்க ஒரு சப்ஸ்டியூஷன் போடணும்னா 5 hours என்கேஜ் பண்ணணும்னா நான் ஸ்டாப்பா 5 hours பேசணும் அப்படின்னா யூ ஹாவ் டு திங்க் அ லாட். நிறைய கண்டென்ட், சரக்கு இல்லைன்னா பேசவே முடியாது. இந்த சரக்குக்கு நீங்க நிறைய யூ நீட் டு பர்ன் த மிட் நைட் ஆயில். அப்ப நிறைய தாட் பேட்டர்ன் வரும்போது அந்த தாட் பேட்டர்ன் சம்டைம் டிஸ்டர்ப்ஸ் யூ, ஐடியாலஜி டிஸ்டர்ப்ஸ் யூ. அந்த ஐடியாலஜி சில நேரத்தில் இமேஜஸா கூட மாறும். நீங்க படிக்கிறது உங்களை இமேஜா மாறி டிஸ்டர்ப் பண்ணும், உங்களை அப்படியே ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள கொண்டு போகும், உங்களை இழுத்து கொண்டு போகும். சில நேரத்தில் அதுவே மைண்டுக்குள்ள இருந்து பெரிய டார்ச்சரா மாறும். அந்த மாதிரி ஒரு டார்ச்சரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா? நரேட்டர் இஸ் எக்ஸ்பீரியன்சிங். இந்த நரேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றத ஜெனி வந்து தடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. இஸ் ஐடியா கிளியர்? எஸ் சார். நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கு இந்த செக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நரேட்டர் எப்பதான் எழுதுறாங்க, எப்பதான் யோசிக்கிறாங்க, எப்பதான் வெளி உலகத்தை பார்க்கறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னா, ஒன்லி வென் ஜெனி இஸ் அவுட். ஜெனி பக்கத்துல இருக்கும்போது எதை பத்தியும் அவங்க யோசிக்க நினைக்கல. ஏன் யோசிச்சாவே ஜெனி கண்டுபிடிச்சிருவா, அண்ணே வேண்டாம், இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது, அண்ணன் சொல்லி இருக்கிறாருல்ல, இதெல்லாம் உங்களுக்கு எங்க நமக்கான வேலை கிடையாது, இது ஆண்களுக்கான வேலை, நீங்க அதை செஞ்சீங்கன்னா சிக்காயிருவீங்க அப்படின்னு திருப்பி திருப்பி ஓட்டர காடு மாதிரி சொல்லுவா. அதனால அவ இருக்கும்போது நம்ம நரேட்டர் கான்சியஸா யோசிக்க கூட என்ன பண்றாங்க, யோசிக்கிறாங்க.
யோசிக்கவே இல்லை, யோசிக்காம இருக்கிறாங்க, எதையும் பார்த்து அதை பத்தி கருத்து சொல்லாம இருக்காங்க, ஒரு ஜடம் மாதிரி இருக்கிறாங்க. ஆனா அவங்க வெளியில போனதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றாங்க. எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும்போது பர்டிகுலர்லி அவங்களுடைய ஐ எங்க போய் நிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. ஜன்னல் வழியா பார்க்கக்கூடிய அந்த ரோடு நல்லா இருக்கு, கண்ட்ரி சைடு நல்லா இருக்கு, அங்க இருக்கக்கூடிய ட்ரீஸ் நல்லா இருக்கு, அந்த கிராஸ் லேண்ட் நல்லா இருக்கு. பட் இந்த ரூம்லயும் நல்ல ஜன்னல் இருக்கு, நல்ல வென்டிலேஷன் இருக்கு. ஆனா அந்த ஜன்னலுக்கு பக்கத்துல ஒரு எல்லோ வால்பேப்பர் இருக்கு. அந்த எல்லோ வால்பேப்பர்ல என்ன ஆகுது, ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்னை பார்க்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த ஜன்னல்ல இருந்து வரக்கூடிய லைட் கொஞ்சம் டிம்மான அந்த ஷேட்ஸ் வந்து, இந்த லைட் வந்து வேற வேற இடங்கள்ல படும்போது இவங்களுக்கு அந்த லைட் படும்போது அந்த பேட்டர்னுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஃபார்ம்லெஸ் பீயிங் மறைஞ்சிருப்பதாக இவங்களுக்கு தோன்றுகிறது. அப்ப அது என்ன அப்படின்னு இவங்க வாட்ச் பண்ண பாக்குறாங்க. கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு. இருந்தாலும் யாரோ ஏதோ ஒண்ணு வந்து ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. இட் இஸ் சல்கிங் தேர், எ ஃபார்ம்லெஸ் ஃபிகர். இந்த ஃபார்ம்லெஸ் ஃபிகரை நார்மலா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, தே கால் இட் ஆஸ் ஃபேண்டம். ஃபார்ம்லெஸ் ஃபிகர்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? we call it as phantom. Phantom அப்படின்னா something that you think that exists but it is not real. உண்மையாலுமே அந்த இடத்துல இல்ல. ஆனா நம்ம கண்ணுக்கு என்ன தோணுது, அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு, அது நம்ம பின்னாடியே நடந்து வருது. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கணுமே டீச்சர்ஸ்? இருந்திருக்கா? நைட் நேரத்துல, ஈவன் when you are in a house alone, ஒருவேளை நிறைய ரூம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு பார்த்தா யாரோ பின்னாடி வந்து நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், யாருமே இல்லாத போது. அப்படியே நமக்கு கூஸ் பம்ப்ஸ் வரும். ஐயோ போச்சே, சார் இப்படி சொல்லிட்டாரு. இப்ப நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு உருவம் வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. திரும்பி பார்த்தேன், சார் காணோம் சார். திஸ் இஸ் த கிரியேஷன் ஆஃப் யுவர் மைண்ட். அப்ப இவங்க மைண்ட் ரொம்ப ஆக்டிவா இருக்கு. அதனால இட் இஸ் ஏபிள் டு பெர்சீவ் திங் தட் இஸ் நாட் விசிபிள் டு அதர்ஸ். அப்ப இவங்க அந்த இமேஜை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த இமேஜ் வந்து அப்படியே இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. All of a sudden she stops writing because somebody is coming upstairs. So that is the end of section 3. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா டீச்சர்ஸ்? Any doubt here? Section 3 ஒன்னும் இல்லைல்ல? No, sir. Okay. No. கொஞ்சம்